ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழில் முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்ட 100 கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்ற இச்செய்யுளடி இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் சி மணிமேகலை, 9th ஓல்டு புக்கில் இருக்குது. செகண்ட் கொஷின், முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சில் வெளியிட்டவர்? ஆப்ஷன் பி சீகன்பால்க். தேர்ட் கொஷின், ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி. நாலாவது கொஷின், சிங்கவல்லி என்று வழங்கப்படும் மூலிகை எது? ஆப்ஷன் ஏ தூதுவளை. ஐந்தாவது கொஷின், தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர்? ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார். ஆறாவது கொஷின், கருத்தவாகு பெயர் அல்லாத சொற்றொடர்? திருவள்ளுவரை படித்துப்பார், கம்பனை புரட்டிப்பார். இது ரெண்டுமே கருத்தவாகு பெயர் தான். நான் சமையல் கட்டேன், இதுதான் ரைட்டான ஆன்சர். ஏழாவது கொஷின், வினையாளனையும் பெயரை கண்டுபிடி. கொடு என்ற வினையாளன் பெயரை கொடுத்தவன். ஆப்ஷன் பி. எய்த் கொஷின், தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி ஜியு போப். ஒன்பதாவது கொஷின், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர்? ஆப்ஷன் பி திருவிகா. பத்தாவது கொஷின், பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல்? ஆப்ஷன் சி திருக்கை வழக்கம், இது கம்பர் எழுதிய நூல். 11வது கொஷின், குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி முடியரசன். பெயர்ச்சொல் வகையறிதல் மாச்சி. ஆப்ஷன் பி பண்பு பெயர். 13 யவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள்? ஆப்ஷன் பி கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தான் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 14வது கொஷின், நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி வேங்கட மகாலிங்கம். 15வது கொஷின், ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர்? ஆப்ஷன் பி பருதுமார் கலைஞர். இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். 16 புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்டவர்? ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளார், வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார். 17வது கொஷின், உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்குபெறும் நூல் எது? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். 19வது கொஷின், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் எனும் புகழ்மிக்க நகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? ஆப்ஷன் ஏ புரட்சி கவிஞர். உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர்? ஆப்ஷன் சி திருவிகா. 22 கண்ணகி என்னும் சொல்லின் பொருள்? ஆப்ஷன் பி கண்களால் நகுபவள். 23 மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ லெமேரியா. 24 தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி ராமநாதபுரம், லட்சுமிபுரத்தில் உள்ளது. 25 சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது? ஆப்ஷன் பி மணிமேகலை. குண்டலகேசி சொற்போர் காப்பியம். சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். 26 தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூற்று? ஆப்ஷன் பி பாரதிதாசன். 27 மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி
காய சண்டிகை. சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல். ஆப்ஷன் பி மணிமேகலை. மணிமேகலையுடைய தோழி சுதமதி அவங்க அப்பாவை தான் மாடு முட்டியிருக்கோம், அதை தான் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூடியவர். ஆப்ஷன் பி பொன்முடியார். 31. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்பட்டவர். மாணிக்க வாசகர். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆனந்த தேன் என்னும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி சச்சிதானந்தன். சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? ஆப்ஷன் சி வல்லாரைக்கீரை. 35. நடிப்பு செவ்வியம் இலக்கிய செவ்வியம் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? ஆப்ஷன் சி மனோன்மணியம். பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல். பண் அப்படின்னா இசை. ஸோ இதில் வந்திருக்கிறதுல ஒரே ஒரு இசை நூல் தேவாரம் தான். மூவர் முதலிகள் பாடிய தேவாரம் தான் ஒரே ஒரு இசை நூல். 37. 63 தனி அடியார் வரலாறை கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி பெரிய புராணம். சேக்கிரால் இயற்றப்பட்ட பெரிய புராணம். 38. மணக்குகை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. உழத்தி பாட்டு என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி பல்லு. 2022 குரூப் 4 கேட்ட கொஷின். 40வது கொஷின். மறு நீக்கியார் என்ற இயற்பெயரை கொண்ட சான்றோர் யார்? ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர். 41. கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. குருமுனி எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். ஆப்ஷன் பி அகத்தியர். முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது? ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. இதை எழுதியவர் திருத்தக்க தேவர். 44. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் யாது? இங்கே குழவினா குழந்தையை குறிக்குது. ஆப்ஷன் பி இனியவை 40. 45. ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். இவர் கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் இவருக்கு வேறு பேர் இருக்குது. ப்ளஸ் கவுடநெறி புலவர் என்று அழைக்கப்படுபவரும் ஒட்டக்கூத்தர் தான். 46. முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 47. இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். அண்ணா என்ன சொல்லியிருப்பார்? சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு தான் அண்ணா சொல்லியிருப்பார். 48. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் சி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். 49. மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 50வது கொஷின். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 51. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர். வாணிதாசன். ஆப்ஷன் பி வாணிதாசன். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ அம்புதச்சம்மாள். இவங்க கடலூர் அஞ்சலையம்மாள் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர். 53. தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சேக்கிழார். 54. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யார்? அவருடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. 55. திரு வேங்கட அந்தாதி எனும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 56. ஐங்குறு நோட்டில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பேயனார். கபிலர் குறிஞ்சி, ஓரம்போகியார் மருதம். 57.
தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்பட்டவர். திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷின். ஆப்ஷன் பி வாணிதாசன். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி. நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978. 1976 காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. 60 நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகு பெயர்? நாரதர். ஆப்ஷன் சி ஊமையாகு பெயர். நாரதர்னா அந்த கலகம் மூட்டுகிறார். ஸோ அந்த ஊமைக்கு ஒரு ஆகி வர்றதுனால இது ஊமையாகு பெயர். 61 பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். 62 H.A. கிருஷ்ணபிள்ளைக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசக தேவர். இவர் தமிழை தந்தையிடம் கற்றிருப்பார். வடமொழியை ஆப்ஷன் பி பிளவன ஜோதிடரிடம் கற்றிருப்பார். மத்த விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன். தாராசுரம் ஐராதீஸ்வரரை கட்டிய அரசன் யாருன்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் ராஜராஜன். இது தஞ்சாவூர் அருகில் இருக்குது, கும்பகோணத்துக்கு பக்கத்தில். தஞ்சாவூரை கட்டியது முதலாம் ராஜராஜன், அதுக்கு பக்கத்தில் இருக்க தாராசுரம் கட்டியது இரண்டாம் ராஜராஜன். தமிழில் காணும் முதல் சித்தர். ஆப்ஷன் ஏ திருமூலர். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 30 காதைகள். 67 செல்வத்து பயனை ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. எழுதியவர் நக்கீரர். மதுரை கணக்கனாயர் மகன் நக்கீரர். 68 தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல். ஆப்ஷன் பி திருக்குறள். 69 உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா வருதல். உலா வரப்போ ஒரு சந்தோஷமாக தான் வருவோம். ஸோ இங்கே களிவெண்பா. களிவெண்பா மகிழ்ச்சி. ஸோ களிவெண்பா. 70 கரிகாலனின் முன்னோர் காட்டின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. வலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருளிக. இது கரிகாலன் பற்றி வெண்ணி குவைத்தியார், சங்கால பெண் பாடுபவர்களான வெண்ணி குவைத்தியார் பாடியிருப்பாங்க கரிகாலன் முன்னோர்களை பற்றி. 71 குறிஞ்சி திட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். 72 நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. 73 தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள். ஆப்ஷன் பி நாயக்கர்கள். நமக்கு இந்த பாளையக்காரர்கள் முறை 1529 தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண முறை வகுத்தவர். ஆப்ஷன் சி நச்சினார் கிணியார். 75 எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். ஆப்ஷன் பி பாரதிதாசன். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் சி நாலடியார். 77 வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல். ஆப்ஷன் பி சங்க இலக்கியம். 78 துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பி நான்மணி கடிகை. 79 மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு புதைகார் புதல்வர் இப்பாடலடியின் ஆசிரியர். இது ஆக்சுவலாக நான்மணி கடிகை நூல். இதனை எழுதியவர் ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். 80 மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே இப்பாடலுக்குரிய அரசன். ஆப்ஷன் ஏ நந்திவர்மன். இது ஆக்சுவலாக நந்தி கலம்பக நூலோட முதல் 2 லைன். 81 மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் என கூறியவர். ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 82 பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். ஆப்ஷன் சி திருவிக.
திருவிக்கா வந்து யாரிடம் தமிழ் பயின்றார்? இதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். செம்புல பெயல் நீர் போல எனும் அடி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி குறுந்தொகை. அகல்வயல் பொழிந்தும் உருமிடத் துதவா உவர் நிலம், அது புறநானூறு. அதை பாடியவர் பரணர். அடுத்து 84. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி திருவிக்கா. திருவிக்காவை வந்து சைவ நூல்களை யாருடன் சேர்ந்து கற்றிருப்பார்? இதை தெரிஞ்சவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். 85. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் வந்து முடியரசனுக்கு கவியரசுங்கிற பட்டம் கொடுத்துருப்பார். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது? முகுந்த மாலை. ஆப்ஷன் ஏ முகுந்த மாலை. 87. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன், இப்பாடலடி இடம்பெறும் நூல். ஆப்ஷன் சி கம்பராமாயணம். அனுமன் வந்து ராமன் கிட்ட சீதையை பற்றி சொல்லியிருப்பார். சிறுவஞ்சமூலம்னா கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, அதுதான் சிறுவஞ்சமூலம். 88. ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர். ஆப்ஷன் பி ராசகோபாலன். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. அம்பி, பறவை, வானரம். ஆப்ஷன் ஏ அம்பி. 90. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி இதோட ஒரு 5 கொஷின் கேட்டிருக்கேன். இந்த 5 கொஷின்லேருந்தே கண்டிப்பாக ஒரு கொஷின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர், மொரிஷியஸ். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர்? ஆப்ஷன் பி சி நல்லந்துவனார். 93. கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம். கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் பி ராமன். 95. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் ஏது? தர்மசேனர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர், தாண்டகவேந்தர். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டவர் சுந்தரர். தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர்? ஆப்ஷன் பி திருத்தக்க தேவர். இது வீரமாமுனிவரா ஜியு போப்பா என்னன்னு சரியாக தெரில. இது ஏற்கொஷனில் வீரமாமுனிவர் அப்படின்னு தான் இருக்குது. ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர்? சீக்ரெட் வே. லிட்டன் பிரபு எழுதிய சீக்ரெட் வே தழுவியவர் சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. 98. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் நூலினை தழுவி தமிழில் எழுதிய தமிழ் நூல் எது? ஆப்ஷன் சி ரச்சனி யாத்திரிகம். ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம் ப்ராக்ரஸ் எழுதப்பட்டதா ரச்சனி யாத்திரிகம். H.A. கிருஷ்ணபிள்ளை அவருடைய நூல். 99. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆப்ஷன் பி ஔவையார். 100வது கொஷின். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை? ஆப்ஷன் பி அற இலக்கியங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.